என்ன எவ்வளோ சமைக்கிறது, எவ்வளோ வேணும், பிஸ்னஸ் வந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ரைட்? யாரை வீட்டுக்கு நாங்கள் அழைக்கிறது, யாரை அழைக்காம இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்டது, ரைட்? ஒரு வீட்டில் இருக்கிற நிறைய பொறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனைவியோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஒரு மனைவியோட கட்டாயம் செஞ்சு தான் அதை கூட நிர்வாகம். பிள்ளை வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்புல கணவர் அதே மாதிரி தந்தையுடைய பொறுப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலான பொறுப்புகளை செய்வது உமா. ஏன்னா பெரும்பாலும் உமாவோட தான் பிள்ளை இருக்கு. அப்பா காலையில் வேலைக்கு போவார், ஈவினிங் நைட்டு வேலையை விட்டு வருவார். அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உமா கிட்ட நிறைய பொறுப்பு. பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய பராமரிக்கணும், பிள்ளையோட தேவையை நிறைவேற்றணும், பிள்ளையோட சரியான ஸ்கூல் போகுதா, டைம் போகுது, என்ன படிக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, பள்ளிக்கூடம் போகுதா, என்ன படிச்சுட்டு வருது, போகிற வழியில் ஏதாவது சிக்கல் இருக்குதா, பிள்ளோட ஓப்பனாக பேசணும், கலைக்கணும், நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி